ஓம் நம சிவாய போற்றிவும். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, இனி வாழ்வில் நடக்க போவதை பார்த்து வியக்க போகிறாய். தைரியமாக இரு. நடந்து முடிந்தவற்றை நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் வாழ்க்கையல்ல. இந்த நிமிடத்தை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை தினமும் உன் அப்பா பார்த்துவிட்டுதான் செல்கிறேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று என் மீது வருத்தத்தில் இருக்கிறாய். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் சற்று நினைத்துப்பார். நீ கவலையாக இருந்த காலங்களில் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்த அந்த வேளையில், நான் முன் சித்திரமாய் தோன்றிய வேளையில் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டாய். ஆனால் இப்பொழுது மட்டும் அந்த சந்தோஷம் எங்கே போனது குழந்தையே? என் மீது வைத்த நம்பிக்கை எங்கே போனது? நான் எப்பொழுதும் உன்னிடம் என்ன சொல்வேன்? நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று உன்னிடம் பலமுறை கூறியுள்ளேன். ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறாய். முதலில் நம்பிக்கை வை. பிறகு உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தயங்காமல் கொடுப்பேன் குழந்தையே. எல்லாம் நாம் நினைத்த உடனே கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி? ஒரு பொருள் கிடைக்க கஷ்டப்பட்டால்தான் அதன் மதிப்பு தெரியும். அதுவே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு உனக்கு தெரியாமல் போய் அலட்சியமாக வாழ்வாய். வாழ்க்கையை அதனால்தான் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ, அதை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை நீ பெற்று கொள்வாய். அதற்கான உரிய நேரம் உனக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. நீ சந்தோஷமாக இரு. நடந்து முடிந்தவற்றை நினைத்து பார்ப்பதை விட்டு நடக்க போவதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். இனி உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் பலிக்கும். அப்பாவின் வாக்கை மறுக்காமல் கேள். உனக்கு நல்லதே நடக்கும். நல்லதே நினை. நிச்சயம் உனக்கு நல்லதையே நடத்தி தருகின்றேன். உன் அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். இதற்கும் தயங்காமல் நின்று துணிந்து செயல்படு. நிச்சயம் நீ நினைத்தது நடந்தே தீரும். சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் பேச வேண்டும் மகளே, கேள். நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே. அதற்காகவே உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன். உன்னை எவர் கேலியாக பேசுகின்றார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் பணிந்து பேசுவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் என்று அவர்களை உன்னிடம் சேர்த்து இருக்கின்றேன் தங்கமே. உன்னை குறை கூறுபவர்கள் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் யாரும் உன் வாழ்க்கையில் பயணிக்க போவதில்லை. நீயாக இரு. வாழ்க்கையில் என்றும் நிம்மதியாக இருக்க வேண்டுமெனில் பிரச்சனை உண்டாக்குபவர்களையும் தூரத்தில் வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு. தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறானது செல்லமே. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர
வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீயாகவே வாழ்க்கையில் சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்துவேன். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் நீ முன்னேறு. அப்பொழுது உன்னை கடந்து சென்றவர்களின் கவனம் உன்னிடம் திரும்பும். குழந்தையே, போலியான உறவுகளின் பிடியில் சிக்கி கொண்டு தவிக்காதே. இப்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய் அல்லவா செல்லமே? எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் அன்பிற்கும் பக்திக்கும் நானே உன் அருகில் இருந்து பார்த்து கொள்ள போகிறேன் செல்லமே. என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் பிள்ளையை, உன் வாழ்வில் நான் இன்றும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்து உன்னுடன் சேர்ந்து நானும் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறேன் செல்லமே. இனி தோல்விகளும் ஏமாற்றங்களும் மறைந்து போகும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே. அப்படியே உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் நீங்கி புத்துணர்வோடு இருக்க போகிறாய். அப்பா இப்பொழுது நான் இருக்கும் சூழ்நிலையில் உங்களது இந்த வார்த்தைகள் சாத்தியமா என்று தானே கேட்கிறாய் செல்லமே? உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா? வாழ்க்கையில் உனக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையே நினைத்து அதிகமாக யோசித்து கொண்டு உன் மனதில் நீயாய் ஏற்படுத்துகின்ற மன வலிகள் இன்னும் அதிகமாய் இருக்கின்றது தங்கமே. என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசியை போல. அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவேதான் உன் துன்பத்தை மட்டும் நினைப்பதால் இன்று வரை உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கிறேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போன்று கள்ளம் கபடம் இல்லாத தெளிவான மனதை பெற்றுள்ளாய். ஆனால் அதை நீ உணராமல் தேவையில்லாமல் எதையோ நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். சில நேரங்களில் தவறு செய்து விட்டோமோ என்று கூட புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் செய்த வினையின் பயனால் செய்த தவறுக்கான மன வலியை அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகிறாய், திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது அப்படியே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து உன் அப்பா நான் வருகிறேன். அதை நிறைவேற்றியும் தருவேன். அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே, எதற்காகவும் பயப்படாதே. இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்னை சந்திக்க என் ஆலயம் வா. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்துடன் நான் உனக்காக காத்திருப்பேன். தவறாமல் வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள். இப்பொழுது இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே?
சோதனையின் பிடியில் நீ இப்போது சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழ வைத்து பார்ப்பதற்காக அல்ல. முதலில் உனக்கு ஏன் சோதனைகள் வருகிறது, சோதனைகளின் மூலம் நீ என்ன பெறப் போகிறாய் என்பதை தெரிந்து கொள். பொதுவாகவே எல்லா மனிதர்களும் அவர்களுக்கான சோதனையை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சோதனையை சந்திக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான குணம் வெளிவருகிறது. மனிதர்களின் உண்மையான குணங்களை பரீட்சிக்கவே நான் சோதனைகளை தருகிறேன். கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனது பார்வையில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. கெட்டவர்கள் ஆவதும் நல்லவர்கள் ஆவதும் அவரவர்களுக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்கள். எல்லா சூழ்நிலையிலும் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துபவனே உண்மையான தீரன். சில சந்தர்ப்பங்களில் கூட நாம் வேண்டுதலுக்கு கூட செவி சாய்ப்பதில்லை. குழந்தையே, எந்த உதவியும் இல்லாமல் தன் சோதனைகளை நற்குணங்களோடு கடந்து வந்தால் சோதனைகளில் வென்று விட்டதாக அர்த்தம். உன்னை நான் சோதிப்பதும் உன் உண்மையான குணத்தை நீ அறியவே, நான் அறிய அல்ல. எனக்கு தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடியா என்பது நன்றாக தெரியுமே. நான் அப்படி செய்வது உன்னை நீ அறிந்து கொள்ள, உன்னை அறிந்து கொண்டால்தான் உன்னை நீயே திருத்திக் கொள்ள முடியும். இல்லையெனில் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவது இல்லையே கண்மணி. அதனால் எத்தகைய சோதனைகள் உன்னை வந்து சூழ்ந்து ஆட்கொண்டாலும் எந்த தவறும் செய்யாமல் நேர்வழியில் நட. நான் உனக்கு துணை நிற்பேன். அப்பொழுது உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். கலங்காமல் காத்திரு, நல்லதே நடக்கும். இதற்கும் பயப்படாதே, சந்தோஷமாயிரு. உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. நல்லதே நடக்கும்.